எல்லாமே என்ன மரம் சொன்னீங்க? ஃபோமா? ஃபோம் மேலே வந்து ஃபோமு, கீழே வந்து உட்டு. வணக்கம் நண்பர்களே, நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய ஆன்மீக பதிவு போட்டிருக்கோம். நவராத்திரி வரதுனால கொலு பொம்மை கலெக்ஷன் வீடியோ போட்டுட்ருக்கோம். ஆல்ரெடி சேனலில் ஒரு வீடியோ போட்டிருக்காங்க. இது 2வது வீடியோ. இது வந்து கோயம்புத்தூரில் டவுன் ஹால் இருக்கிற பூம்புகார், அங்கே வந்து கொலு பொம்மை கண்காட்சி வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. சேல்ஸும் பண்ணுறாங்க. செப்டம்பர் 16ஆம் தேதி ஆரம்பித்து அக்டோபர் 25 வரைக்கும் இந்த கண்காட்சி நடக்குதுங்க. என்ட்ரன்ஸ் வந்து ஃப்ரீ தான். காலையில் 10 மணிலேருந்து நைட்டு 8 மணி வரைக்கும் இந்த கண்காட்சி வந்து நம்ம பார்க்கலாம், பர்ச்சேஸும் பண்ணிக்கலாம். சண்டேவும் வந்து ஓப்பனாக இருக்கும். சரி வாங்க உள்ளே போய் இந்த வருட புது பொம்மையெல்லாம் என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல மொத்தமாக ஓவரால் அப்படியே பார்த்துடலாங்க வீடியோவில். அப்புறம் நடுவில் வந்து உங்களுக்கு தனித்தனியாகவும் பொம்மையை காமிச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் என்னென்னன்றது. முதல்ல பாருங்கள் ஃபுல்லாக. ஃபஸ்ட்டு மேல் ரேக்கில் இருக்கிற பெரிய பொம்மைகள் என்னென்னு பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு இருக்கிறது முருகர் மயிலோடு இருக்கார். 2வது வந்து இது ராமனும் குகனுங்க. ராமாயணத்தில் குகன் வந்து ராமனுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருப்பார். அதனால் கட்டி இணைச்ச நிலையில் இருப்பார். இது அடுத்து வந்து மீனாட்சி சுந்தரேஸ்வரர். அவரை வந்து மீனாட்சியை வந்து சுந்தரேஸ்வரருக்கு தாரவாத்து கொடுப்பார் விஷ்ணு. மீனாட்சி திருக்கல்யாணம். அடுத்து இது வந்து பாவை விளக்கு. 2 பெண்கள் வந்து கையில் விளக்கு வச்சுருக்க மாதிரி 2 சைஸில் இருக்குது. அதுக்கடுத்து இது வந்து மேலே பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி நரசிம்மர், பக்கத்தில் ஆளிலையில் இருக்கிற கிருஷ்ணருங்க. அடுத்தது கீழே பார்த்தீங்கன்னா செட்டு பொம்மை. ஃபஸ்ட் இருக்கிறது சிவனும் பார்வதியும் கார்த்திகை பெண்கள்கிட்ட 6 பேர்கிட்ட முருகரை கொடுத்து வளர்க்க சொல்லுவாங்கள்ல அந்த இதுங்க. அடுத்து 2வது இருக்கிறது ஸ்கூல் செட்டு. டீச்சர் வந்து பாடம் நடத்திட்டு இருக்காங்க, குழந்தைங்க உட்காந்து பாடம் படிச்சுட்டு இருக்காங்க. அதுலேயே வந்து 2 செட் இருக்குது பக்கத்தில். அடுத்து என்ன பொம்மைன்னு பார்த்தீங்கன்னா தசாவதாரங்க. இது எல்லா கொலு வைக்கிறவங்க எல்லார் வீட்லேயும் கண்டிப்பாக இருக்கிற செட்டு. இதுலேயும் வந்து 4 சைஸில் வச்சுருக்காங்க. அடுத்து அஷ்டலட்சுமி செட்டுங்க. இதுலேயும் 2 சைஸ் இருக்குது. இதுவும் கொலு வைக்கிறவங்க எல்லார் வீட்லேயும் இருக்கக்கூடிய செட்டு, இருக்க வேண்டிய செட்டுங்க. அடுத்து மேல் ரேக்கில் ஃபஸ்ட்டு இருக்கிறவர் லக்ஷ்மி குபேரர். அடுத்து வந்து பராசக்தி மாரியம்மன். கீழே பார்த்தீங்கன்னா காமாட்சி அம்மன், பக்கத்தில் பாலதிரிபுர சுந்தரி. அடுத்து வாராகி அம்மனோட பல்வேறு வடிவங்கள், எத்தனை விதம் இருக்குது பாருங்கள். அடுத்து பாருங்கள் ராமர் ஜனனம். அதில் வந்து ராமர், லக்ஷ்மணர், பரதர், சத்ருகர் 4 பேர் குழந்தையா படுத்துருக்கிற மாதிரி தசரதன் வந்து பார்க்குற மாதிரி இருக்குங்க. அடுத்து இது வந்து பெருமாளோட பெரிய திருவடி, சிறிய திருவடின்னு சொல்லுவாங்க. அதாவது கருடன் பெருமாளை தூக்கியிருக்கிறது பெரிய திருவடின்னும், ஆஞ்சநேயர் பெருமாளை தூக்கியிருக்கிறது சிறிய திருவடின்னும் சொல்லுவாங்க. அடியார்கள் பெருமாளை நினைத்து வேண்டினால் உடனே பறந்து ஓடி வர்றதுக்கு தயாராக பெருமாள் இருப்பாராம்மா. அடுத்து இது பார்த்திங்கன்னா கயிறு இழுத்தல் செட்டுங்க. இந்த வருஷம் இது புதுசாக இருக்குது. கயிறெல்லாம் பொம்மை மேலே போட்டு பார்க்கவே சிரிப்பாக இருந்தது. அதுக்கு பக்கத்தில் ஐஸ் வண்டி. இது அடுத்து குறி சொல்லும் அம்மன் வந்து குறி சொல்கிற மாதிரி அமைந்திருக்காங்க.
இந்த கொலு பொம்மை கண்காட்சிக்காகவே வந்து வெளியில் ஒரு ஸ்டால் வந்து தனியாக போட்டிருக்காங்க பூம்புகாரில். அது மட்டும் இல்லைங்க, உள்ளுக்குள்ளேயும் கூட நிறைய பொம்மைகள், கைவினைப் பொருட்கள், கிஃப்ட் ஐட்டம்ஸு எல்லாமே நிறைய மலை மாதிரி குமிஞ்சிருக்குங்க. அதெல்லாம் கூட பார்க்கலாம். வாங்க அடுத்து நம்ம உள்ளே போய் பார்ப்போம். இந்த கொலு பொம்மை மட்டும் இல்லைங்க, பூம்புகாரில் வாங்குகிற எல்லா ப்ராடக்ட்டுமே வந்து எம்ஆர்பிலேருந்து 10% டிஸ்கவுண்ட் வந்து பண்ணி தராங்கங்க. அதையும் நீங்கள் அவைல் பண்ணிக்கலாம். ஏகப்பட்ட பொம்மை இருக்குது. மேக்ஸிமம் வந்து 2.5 அடி வரைக்கும் பொம்மைகள் இங்கே இருக்குங்க. இதுதான் வெளியில் போட்டிருக்கிற ஸ்டாலுங்க, அதோட ஃபுல் அமைப்பு. வாங்க அடுத்து நம்ம உள்ளே போய் என்னென்ன பொம்மை இருக்குன்னு பார்ப்போம். உள்ளே போய் பார்த்தா அடேங்கப்பா, எல்லா விதத்துலேயும் இருக்குங்க. பொம்மைகள் வந்து பளிங்கில் இருக்குது, இதில் இருக்குது, மரத்தில் இருக்குது. இதெல்லாம் பாருங்கள், மண்ணில் செஞ்ச காய்கறிகள், பழங்கள் இதெல்லாம் கூட இருக்குது. ஏகப்பட்ட பொம்மைங்க, எக்கச்சக்கமாக இருக்குது. பார்க்குறதுக்கே நமக்கு ஆஃப் டே கண்டிப்பாக ஆகும், அந்தளவுக்கு இருக்குங்க. அத்தனை விதமான பொம்மைகள் இருக்குது. கிஃப்ட் கொடுக்குற ஐட்டம்ஸும் இருக்குது. ஏகப்பட்டது இருக்குங்க. படிகள் இன்னமும் தனியாக இருக்குங்க, அதில் அட்டாச் ஆகும். அடேங்கப்பா, எவ்வளோ பொருட்கள் இருக்குது பார்த்தீங்களா? பித்தளையில் செஞ்சது எல்லாமே கைவினை பொருட்கள் எல்லாமே பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு இதாக இருந்ததுங்க. சூப்பராக இருந்தது. இதெல்லாம் பார்க்குறதுக்காகவே ஒரு நாள் சும்மா போகலாம் போல. இப்போ மரப்பாச்சி பொம்மை, மரப்பாச்சி கொலுக்கு கண்டிப்பாக வைப்பாங்க. அதில் ஒரு 3 டைப் 4 வச்சுருந்தாங்க. பூம்புகார்ன்றது தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கெல்லாம். கவர்மெண்ட்டோடதுன்றதுனால குவாலிட்டி நல்லா மெயின்டைன் பண்ணுவாங்க. ரேட்டு சிலது கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருந்தாலுமே குவாலிட்டி கண்டிப்பாக இருக்குங்க. இதெல்லாம் பாருங்கள், வாழைப்பழம் மரத்தில் செஞ்சது. இதுமாதிரி குட்டி குட்டியாக எல்லாம் அழகழகாக இருந்தது. இந்த பிள்ளையார் பாருங்க, அழகாக இருக்கார். பார்த்துட்டே இருக்கலாம் போல இருந்ததுங்க. ஒன்று ஒரு ஒரு விதம் பாருங்கள். இது எல்லாமே பித்தளையில் பண்ணது, எல்லாமே சூப்பராக இருந்துச்சுங்க. இதுதாங்க அந்த உள்ள ஹாலோட முழு அமைப்பு. என்னென்ன பொருட்கள் இருக்குன்னு அப்படியே ஓவராலாக காமிச்சிருக்கேன். எல்லா பொருட்களுமே 10% டிஸ்கவுண்ட் இருக்குன்னாங்க. சில பொருட்கள் வந்து ஆன்லைனில் கூட நம்ம வாங்கிக்கலாம், சில பர்டிகுலர் ஐட்டம்ஸ் மட்டும். இது பாருங்கள், இந்த வருஷம் புது வரவு. இதெல்லாம் வந்து நம்ம வந்து ஷோகேஸ்லேயும் வச்சுக்கலாங்க, கொலுவுக்கு யூஸ் பண்ணிவிட்டு. அப்புறமா நம்ம எப்பயுமே ஷோகேஸில் வச்சுக்கலாம். பல வருஷம் ஆனாலும் ஒன்றுமே ஆகாது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. தஞ்சை பெரிய கோவில் பாருங்கள், சூப்பராக இருந்துச்சு. என்ன மரம் சொன்னீங்க? ஃபோமா? ஃபோம் மேலே வந்து ஃபோமு, கீழே வந்து உட்டு மேலே ஃபோம். அங்கேயே இருக்கு.
இதெல்லாமே பாருங்கள், எல்லாமே மரத்தில் செஞ்சது. எல்லாமே க்யூட்டாக இருந்துச்சுங்க, அவ்வளோ அழகாக இருந்தது. இதெல்லாம் சிப்பியில் செஞ்சதுங்க. ஒன்று ஒரு ஒரு அழகுங்க. இது பாருங்கள், எல்லாமே விளக்குலேயே எத்தனை டைப் பார்த்தீங்களா? ஒன்று பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருந்தது. இந்த கலைப்பொருட்கள் இதெல்லாம் வாங்கணும்னு ஆசைப்படுவாங்க சில பேர்லாம், ஆசையாக வாங்கி வச்சுப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு பூம்புகார் வந்து ஒரு அற்புதமான இடங்க. அவ்வளோ பொருட்கள் அங்கே குமிஞ்சிருக்கு. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேங்க. மற்றும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன். நன்றி.